இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பை இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குகிறார். முதலில் எதன் பக்கம் அழைக்கிறான்? மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை மன்னிக்க கூடிய அந்த தன்மையின் பக்கம் முதலிலே வாருங்கள், அதற்கு பிறகு சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள். ஏன் தெரியுமா? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்கு அழைக்கிறார்? பாரக்கல்லாஹு லக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்காமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. நீங்கள் எவ்வளவு உலகத்திலே பாவம் செய்தாலும் அந்த பாவத்துடைய கரையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடமிருந்து நீக்காமல் நீங்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே உறுதிப்படுத்துகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவனுடைய கருணையால் ஒன்று எம்முடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லது நரகத்திலே அல்லாஹ் நுழைவித்து அந்த பாவங்களை நீக்கி அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிப்பான். இந்த இரண்டு வாய்ப்பு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வாய்ப்பிலே எம்மை தேர்ந்தெடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல் மக்ஃபிரா, அல்லாஹுடைய மன்னிப்பு எப்போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறந்து வைத்திருக்கக்கூடிய வாசல் இது. அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். யாராக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடினால், மன்னிப்பை நோக்கி சென்றால் அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்காக இருந்தாலும் சரி. ஷிர்கை அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிப்பான். மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார் அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்கையும் கூட எப்போது? மௌத்திற்கு முன்னால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த தவணைக்கு முன்னால், யா அல்லாஹ் இணை வைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அந்த ரப்பை அழைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைக்கக்கூடிய குற்றமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். ஓ மக்ஃபிரா, அல்லாஹுடைய மன்னிப்பு எப்போதும் திறந்து இருக்கும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யப்சுது யதஹு பில் லைலி லியதூப முஸிஉன் நஹார்.